வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஈடன் கார்டன் மைதானத்துல நடந்த KKR வெர்சஸ் SRH மேட்ச்ல ஆரஞ்சு ஆர்மி தங்களோட அதிரடியை காட்டிட்டாங்க. டாஸ் ஜெயிச்ச KKR முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. ஆனா SRH பேட்ஸ்மேன்கள் அதை தவிடு பொடியாக்கிட்டாங்க. ஆரம்பத்திலேயே டிராவிஸ் ஹெட் 46 ரன்களும் அபிஷேக் சர்மா 48 ரன்களும் எடுத்து ஒரு மின்னல் வேக தொடக்கத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஹென்ரி கிளாசன் தன்பானில அதிரடி காட்டி அரை சதம் விளாச SRH 20 ஓவர் முடிவில் 226 ரன்கள் குவிச்சாங்க. KKR பவுலிங்ல முசரபானி மட்டும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாரு. 227 ரன்கள் என்ற இமாலய இலக்க துரத்தின KKRக்கு ஆரம்பமே அதிர்ச்சி தான். இளம் வீரர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி மட்டும் 52 ரன்கள் எடுத்து போராடினாரு. ஆனா மத்த சீனியர் பிளேயர்ஸ் யாரும் நிக்கல. SRH பவுலர்கள் ஜெய்தேவ் உனத்கட் 3 விக்கெட்டுகளும் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி KKR 161 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனாங்க. இறுதியில 65 ரன்கள் வித்தியாசத்துல இந்த சீசனோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நிதிஷ்குமார் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். KKRக்கு இது தொடர்ச்சியா 2வது தோல்வி. அவங்க கம்பேக் கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.